ஒரு நாளாவது சீக்கிரமா எந்திரிப்போம், பொண்டாட்டிக்கு ஏதாவது உதவி செய்வோம். அப்படிதான் ஒண்ணும் இல்ல. அப்படியே எந்திரிச்சாலும் இந்த லேப்டாப்பவே கட்டிட்டு எழுதுறது. அப்படி இந்த லேப்டாப்ல என்ன இருக்குன்னு தான் தெரியல. போட்டி நல்லாவே தெரியும். நான் ஹாஸ்பிடல் போகணும், அங்க போய் ஒர்க் பண்ணணும், அங்கேயும் போய் நான் வேலை பார்க்கணும், இங்கே வந்து நான் அந்த வேலை பார்க்கணும். ஒரு வேலை செய்யணும் கூட பாடா ஆறுதல் ஏதாவது பேசுறாங்களா? அப்படி எதுவும் பேச மாட்டாங்க. எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும். சோறாக்கி வச்சா போதுமே. கரெக்ட்டா 8 மணி ஆனோனே நந்தமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? 1 மணி ஆனோனே நந்தமா லஞ்ச் ரெடியா? நைட் மறுபடியும் 8 மணி ஆனதும் நந்தமா டின்னர் ரெடியான்னு கேக்குறது. மனுஷனுக்கு சோறு தானே முக்கியம். எல்லாம் என் தலைவிதி. எந்த நேரத்துல கல்யாணம் முடிச்சனோ தெரியல. ஐயோ வெரி ஃபன்னி. நந்துமா டிஃபன். ஐயோ என்ன டிஃபனா? ஆமா பசிக்குதுல அதான். ஓ, அப்போ இவ்ளோ நேரம் நான் கத்திட்டு இருந்தது உன் காதுல விழுகல. உனக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்சோனே நந்துமாவை தேடுறியா? மவனே, உன்னை என் கையில என்ன கிடைச்சாலும் விட்ரி வலிக்குது. படிக்கிறதுக்கு தான் அடிக்கிறேன். மவனே, ஏய் நான் இப்ப என்னடி பண்ணுனேன்? ஏண்டி ஒரு மனுஷன் சோறு கேட்டது தப்பா? அதுக்கு இப்படி அடிப்பாங்க யாராவது? நீ சோறு கேட்டது நான் தப்புன்னு சொல்லல. நான் ஹாஸ்பிடலுக்கு ஒர்க் போறேன். வீட்ல வெட்டியா தானே இருக்கேன். நீ சோறு கூட ஆக்க வேண்டிய, நீ அதை ஆக்குனர் வாயில் வைக்க முடியாது. என்ன வந்து கொஞ்சம் பொண்டாட்டிக்கு உதவி செய்வோம். அப்படிதான் ஒரு ஈனங்காயம் இல்ல. என்ன வர்றது அந்த லேப்டாப்பை திறக்கிறது. அப்படி இந்த லேப்டாப்ல என்ன தெரியும்? அவளா டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காளா கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கா நீ? ஏண்டி உன்கிட்ட ஒரு வாய் சோறு கேட்டது தப்பாடி? அதுக்கு இந்த அளவுக்கு லட்சம் எடுக்கிற அடிக்கிற? டேய், எப்பறா நல்லவ மாதிரியே நடிக்கிற? அங்க பாரு, என்ன பண்றது ஏது பண்ணவே தெரியாது. அங்க போத்தற பாரு, எதுவுமே கழுவல, சமைச்சு மட்டும் தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு எனக்கு முக்கியமான சர்ஜரி இருக்கு ஹாஸ்பிடல்ல. நேத்தே நீ போக விடல. என்ன இன்னைக்கு அந்த சர்ஜரி எப்படி அட்டெண்ட் பண்ணனும்? நான் திரும்ப வீட்டுக்கு வரும்போது எல்லாம் க்ளீனா இல்ல, உன் மண்டைய உடைச்சலாம் பாத்துக்கோ. ஆள பாரு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பாத்திரம் தானே கழுவணும், நான் கழுவிக்கிறேன். ஓகேவா? நீ கிளம்பு. கிளம்புடா, உங்க அப்பா கொண்டு வந்து விடுவா. வா. இதுக்கு ஏன் அப்பா நல்லா இருக்கிற? போறப்ப இப்படிதான் கோவப்பட்டுட்டே போறதா? கொஞ்சம் சிரிச்சுட்டே போலாமே. ஆமா, உன் மூஞ்சியை பார்த்தா சிரிக்கிற மாதிரி வருது எனக்கு. என்ன காலையில இருந்து எந்திரிச்சல இருந்து உன்னால டென்ஷன் மட்டும் தான் எனக்கு. என்ன அங்க போனா அதுக்கு மேல எனக்கு டென்ஷன். இனி ஒரு நாள் கூட நிம்மதியா சிரிக்க வச்சு பார்க்கணும்ல நினைக்கவே மாட்டேன். ஓ, சிரிக்க வச்சு பார்க்கணுமா? இன்னைக்கு நைட்டு பார்த்துருவோம். என்ன பாப்ப நீ? சரி, நான் கிளம்புறேன். பை. என்னடா ரொம்ப தான் பண்ற? ஏண்டி சிரிச்சுட்டு கூட போக மாட்டியா? சரி விடு. அதான் நைட்டு என்னமோ பாக்குறேன்னு சொன்னீல, அப்ப பாப்போம். இப்போ என்ன விடுறியா? சும்மாவே டைம் ஆச்சு. என்ன மார்னிங் 10 o'clock அந்த சர்ஜரி ஸ்டார்ட் ஆகுது. நான் முடிச்சிட்டு வரதுக்கு 12 o'clock ஆகும். சொன்னா புரிஞ்சுக்கோ. சீக்கிரம் வா, கொண்டு வந்து விட்டுட்டு வா. மாவளி, உன்னை நைட் வச்சுக்கிறேன்டி. நானும் ஒன்று வச்சுக்கிறேன். வா போலாம். தூக்கத்தை பார்த்தியா? லூசு அப்படியே வெட்டி முடிச்சிட்டான் ஆளும் மூஞ்சியும். டேட்டாம், நம்மளுக்கு ஒரு குட்டி டாமோ செடியோ வரப்போகுது. இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட உன் லைஃப்பில் நீ மறக்க முடியாத அளவுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் அதை சொல்ல போகிறேன். உன்னோட ரியாக்ஷனை பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் மட்டும் இல்லை, குட்டி டாம். என்னடா டாம் சொல்கிறான்னு நினைக்கிறியா? எனக்கு நீ தான் வேணும். மறுபடியும் உன்ன மாதிரியே எனக்கு ஒரு குட்டி டாம் தான் வேணும். செரி வேணாம். ஏன்னா இந்த செடியவே உன்னால் சமாளிக்க முடியல. இதில் குட்டியாக செடி வந்துட்டா மட்டும் உன்னால் சமாளிச்சிட முடியுமா? எனக்கு டாம் தான் வேணும். அதனால் கண்டிப்பாக டாம் தான் என் வயிற்றுக்குள்ளார். நீ தான் உன்ன மாதிரியே ஒரு டாம் தான் என் வயிற்றுக்குள்ளே இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை உன் லைஃப்பில் நீ மறக்க முடியாத மூமெண்ட்டாக நம்ம மாற்ற. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பொண்ணும் தாய்மை அடையிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது ஒரு வரம். அது சில பொண்ணுங்களுக்கு கிடைக்கும், சில பொண்ணுங்களுக்கு கிடைக்காது. அது கடவுள் தந்த வரம். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு இப்போ இந்த வரம் கிடைச்சிருச்சு. இது எல்லாமே உன்னால் மட்டும்தான். என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைடா. இப்போ நான் கன்சீவாக இருக்கிறது கன்ஃபார்மாக இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் கன்ஃபார்ம் தான். அதனால் டாக்டர்கிட்ட செக்கப் போக போகிறேன். போயிட்டு வந்துட்டு
இன்னைக்கு ஈவினிங் உனக்கு செம்மையா ஒரு சர்ப்ரைஸோட உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா இது நம்மளோட வரும் பார்த்தியா. உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன், ராஜேஷ் உன் அம்மா சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்க சொல்கிறாங்க, நம்மளால் குழந்தை பெற்றுக்க முடியாத, நமக்கு குழந்தை பிறக்காதான்னு உங்ககிட்ட நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அழுதுருக்கேன், எத்தனை நைட்டு தூங்காமல் கூட இருந்திருக்கேன். 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் இப்படி ஒரு பொக்கிஷத்தை எனக்கு நீ கொடுத்துட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நான் அம்மா ஆயிட்டேன், என்னால் நம்பவே முடியல. நேற்று வரைக்கும் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன் டாமஞ்சேரி மாதிரி. இன்னைக்கு நான் நான் அம்மா. இதுல ஒரு காமெடி என்ன தெரியுமா, நீ அப்பா. அதான் காமெடி. சரி நீ இப்படியே தூங்கிட்டே இரு, நான் கிளம்புறேன். ஐயோ இந்த செரி பொம்மை இங்க வச்சுட்டு போனா இவன் கண்டுபிடிச்சிருவான். எடுத்துடலாம். ஹலோ மேடம். திருட்டு பையடே, எப்படா எந்திரிச்ச? இப்பதான் எந்திரிச்சேன். லைட்டா கை டச் பண்ண மாதிரி இருந்துச்சா, அதான் முழிப்பு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வர ஒரு ஒரு சில பொண்ணுங்க கூட செம்மையா டூயட் ஆடிட்டு இருந்தேன். ஒரே பொண்ணுங்க என்ன சுத்தி செம்ம ட்ரீம் தெரியுமா. ஓஹோ, உங்க ட்ரீம்ல ஒரே பொண்ணுங்க. சரி, நானும் கோவப்படக்கூடாதுன்னு ஒரு நாள் இருந்தாலும் என்ன கோவப்படுத்தாம உன்னால இருக்க முடியாதுன்னு என்ன டென்ஷன் பண்ணாத. நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலைக்கா வெளியே போயிட்டு காலேஜுக்கு போறேன். முக்கியமான வேலையா? ஆஹா, எப்பயுமே வெட்டியே தானே இருப்ப, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை. அதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் எந்த அவசியம் இல்லை. என்ன டென்ஷன் பண்ணாம இருடா. எப்போ போற உன்னால வெறும் டென்ஷன் மட்டும்தான் எனக்கு. கோவப்படுத்துறேன்னா தூக்கமே வர மாட்டேங்குதுடி. ஆமா, நைட்லி அடியில முடிச்சியா என்ன? ஒருவேளை செக் பண்ணதை கண்டுபிடிச்சிருப்பானா? நம்ம பார்க்கும்போது நல்லா தானே தூங்கிட்டு இருந்தா. என்னடி, என்ன எதை திருட்டு வேலை பாக்குறியா என்ன? சொல்லுடி. ஓய், எல்லாருமே உன்ன மாதிரியே இருக்க மாட்டாங்கடா, சரியா? அப்படியே மூஞ்சில குத்துனேன் வையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரெஸ்ட் ரூம் போறதுக்கு எந்திரிச்சிருப்பேன், நீ அந்த டைம்ல முடிச்சிருப்ப. எல்லா நேரமும் கூடவே இருப்பாங்களா? ஆளு பாரு. இல்ல நைட்டு பக்கத்துல படுத்திருந்த மாதிரி இருந்துச்சு, அப்புறம் ஆளை காணாம, அதான் கேட்டேன். சரி ஓகே, நான் கொண்டு வந்து டிராப் பண்ணணுமா இல்ல எப்படி? தேவையில்லை, நாங்க இன்னைக்கு காலேஜ் பஸ்லயே போய்க்கிறோம், ஓகேவா? உங்களோட எந்த உதவியும் எங்களுக்கு வேணாம், நீங்க மூடிட்டு இருங்க. சரி, இன்னைக்கு ஆபீஸ் திறப்பு விழான்னு கேள்விப்பட்டேன், இன்னைக்கா நாளைக்கா? அதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குடி. 2 நாள் இன்னும் டெக்கரேஷன்லாம் பண்ண வேணாமா? அந்த வேலையில மாமா ரொம்ப பிஸி ஆயிருவேன், அப்பெல்லாம் மாமாவை நீ தேடக்கூடாது, ஓகே? எட்டு பேருக்கு எதுக்குடா வந்தா? ஓவர் பண்ணாத, புரியுதா? இனிமே நான் கோபப்படுத்திட்டே இருந்த அவ்வளவுதான் உனக்கு. சரி, நான் போயிட்டு வரேன், பை. அப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்ணுவேன், ஓகேவா? கால் பண்ணும்போது நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும். ஏன் 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 காலையில உங்களுக்கு காலேஜ் பஸ்ல போக தெரியும், திரும்பி வரும்போது காலேஜ் பஸ்ல வர தெரியாதோ? என்னால வர முடியாது. டேய் முண்டா, தட முடிய ஒண்ணு இல்லாம ஆஞ்சிருவேன். என்ன வாய் மூடிட்டு நான் சொல்றத கேளு. ரொம்ப வாய் பேசிட்டு இருந்த அவ்வளவுதான், பாத்துக்கோ, மொத்தமா வாய் கிழிச்சிருவேன் ராஸ்கல். உனக்கு அதை தாண்டி வேற என்ன தாண்டி தெரியும்? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு பே, கிளம்பு பே. இங்க பாரு, நான் ஃபோன் பண்ணும்போது நான் சொல்ற இடத்துக்கு நீ வரல, இன்னைக்கு இது உன்னை நான் லாஸ்டா பாக்குறதா இருக்கும், புரியுதா? அதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் என்ன பார்க்க முடியாது. ஏய், எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? என்ன? இங்க பாரு, விளையாட்டா பேசுனா விளையாட்டா பேசு, சீரியஸா பேசுனா சீரியஸா பேசு. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. என்னடி? எப்படி நீங்க மட்டும் கோபப்படுற மாதிரி பேசலாம், நாங்க பேசினா உங்களுக்கு என்ன இதுவா? ரொம்ப பண்ணாத, புரியுதா? நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும், இல்லைன்னா நான் சொன்னது நடக்கும். அப்படி என்னதான் பெரிய இதா வச்சிருக்கியோ, ஆள பாரு, வந்து தொலைகிற. சரி, பார்த்து பத்திரமா போ. என்னம்மா புன்னக? சும்மாதான், இன்னைக்கு நீ அழகா இருக்க, அதனாலதான். ஏன் பொண்டாட்டி, எல்லாரும் தீபாவளிக்கு தினசா வெடி வாங்குறாங்க. அவங்க வெடிக்கிற வெடி எல்லாமே ஒன்றும் அப்படியே வெடிச்சிடுறது கிடையாது. ஆனா நீ வைக்கிற வெடி மட்டும் சும்மா சொரன்னு வெடிக்குது, எப்படி? அவ்வளவுதான் உனக்கு என்ன ராஸ்கல். கொஞ்சமா சிரிச்சிட்டு போற நினைச்சா விடவே மாட்டான், வம்புக்கு சண்டை போட்டுட்டே இருக்கணும். இரிட்டேட்டிங் பிடிச்சவன், தொல்ல சரியான தொல்லை, இம்சை. ஏய் போயிட்டா. யோபா, உன்கிட்ட நான் வம்புழுக்காம வேற எவண்டி வம்புழுப்பா? என்னத்த சொல்ல, எல்லாம் மீறி என்னவா இருக்கும், என்ன சொல்ல காத்திருப்பா? சரி ஓகே, நம்ம கவினுக்கு ஒரு ஃபோன் பண்ணலாம். ஏதோ ஆஃபீஸ் விஷயமா பேசணும்னு வேற சொல்லிட்டு இருந்தோம். சரி, அவனுக்கு ஒரு ஃபோனை பண்ணுவோம். வாடி உடன்பிறப்பு, என்ன சொல்லாம கொள்ளாம வீட்டு சைடுலாம்? என் மாமா வர சொன்னாரு, அதனால வந்தேன். இதுல உனக்கு என்ன? எனக்கு தெரியும் உன் மாமா சொல்லாமலாம் நீங்க வர போற, இல்லனா
இந்த கூட பிறந்தவளாம் உன் கண்ணுக்கு தெரியவனா என்ன? என்ன குட்டிமா, அம்மா சொல்றது சரி தானடி செல்லம்? டேய் வாலு பையன், பாத்தியா சித்தியே நீ மதிக்கவே மாட்டேங்கிற. உங்களோட டூடா பேசவே மாட்டேன். என்னடி என் பிள்ளைய மிரட்டுறியா? நீ மிரட்டினாப்ல என் பிள்ளை மிரண்டுருவானா? சரி ஓகே, 2 பேரும் காலேஜுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு உங்க மேம் கூட போறீங்க போல. போங்க போங்க போங்க. சரி, நீ வந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், அந்த காரணத்தை சொல்லிட்டு போ. அது ஒண்ணும் இல்ல, மாம்ஸுக்கு தெரியும். சொல்லுங்க மாம்ஸே. டேய் அண்ணா, ஏதோ பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற மாதிரி எனக்கு தெரியுதுடா. கொழுந்தியத்தை ஏதோ நேரத்துல பாக்குறாப்ல தெரியுது. ஏ, நீ எனக்கு தங்கச்சியா இல்ல வேற எதுவுமா? நல்லா இருக்க குடும்பத்துல கும்பியர் சூட்டு போயிருவீங்க போலயே. ஏமா சும்மா இரு. சும்மாவே உன் அன்னைக்கு 1 நாள் 2ங்கிற மாதிரி தலைக்கே அடிக்கிறோம், இதுல நீ வேறயா? சும்மா இருமா. அவர் ஒன்றும் சொல்ல வேணாம். எனக்கு தெரியாம என் புருஷன் ஏதாவது பண்ணிடுவாரா என்ன? இல்லை பண்ணதான் விட்டுருவேனா என்ன? சொல்லிட்டாரு. மேடத்துக்கு 20,000 ரூபாய் காசு கொடுத்துருக்காரு. எதுக்குன்னு தெரியல. அதான் அது என்ன ரீசன் கேட்கறத நிக்க வச்சிருக்கேன். எதுக்குடி? அப்படிலாம் சொல்ல முடியாது. தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? இங்க பாரு, காசு கொடுத்துருக்கேன்னு சொன்னாரு. ஆனா எதுக்குன்னு சொல்லல. என்ன காரணம்னு நீயும் தங்கச்சிட்ட கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் உன்னை இங்கே வர வச்சிருக்கேன். நின்றுக்கிட்டு இருக்க, கேள்வி கேட்குறேன். எதுக்கு 20,000 ரூபா? அக்கா, அது அதை என் கூட படிக்கிறாள்ல, அந்த ரெட்டை குடும்பி போட்டிருப்பாள்ல, அவதான். அவளுக்கு ஃபீஸ் கட்ட காசு இல்லையா, அதனால மாமா கிட்ட ஒரு 20,000 ரூபா கேட்டேன். அம்மா கிட்ட கேட்டா அம்மா திட்டுவாங்க, ஃப்ரெண்டுக்கெலாம் வாங்கி கொடுக்குறியான்னு. மாம்ஸ் அப்படி இல்லைல்ல, அதனால தான் திரும்ப கொடுத்துருவேன். நான் தான் பார்ட் டைமில் ஜாப் போகிறேன்ல, திரும்ப கொடுத்துருவேன். நம்புற மாதிரி தெரியலையே. இவன் ஒருத்த நேரம் கெட்ட நேரத்தில் சித்திங்கிறான். என்ன குட்டிமா, என்னடி நம்புற மாதிரி தெரியல? ஏன் உன் புருஷன் காசு வாங்குற எனக்கு பொறாமையா இருக்கா? ரொம்ப பண்ணாத செஞ்சு மாமா. பாத்துக்கோங்க, இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்ப பார்த்தியோட நிலைமை? மேம், நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. ராங்கால விழுகல. உண்மையதான் சொல்றேன். பார்த்தியோட நிலைமை, நீ அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்ப பார்த்தியோட நிலைமைன்னு கேக்குறேன். ஒரு லவ் பண்றீங்க என்ன? எப்பரா இவளுக்கு தெரியும் யோசிக்கிறியா? பார்த்தா ஆக்ரால ப்ரப்போஸ் பண்ணதையும் நேத்து அங்க காலேஜ் கேம்பஸ்குள்ள நின்று மதனை வெறுப்பேத்தினதையும் லவ் பண்றீங்க. ஓகே ஓகே, லவ் பண்றது தப்பு இல்லை. லவ் பண்ண பையனவே கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சா கண்டுபிடிச்சிட்டிங்க. சரிங்க மேம், இதையும் சொல்லாதீங்க. நான் காசு வாங்குறதே பார்த்திக்கு தான். அவனுக்கு ஃபீஸ் கட்டணும். என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை. அம்மா கிட்ட காசு கேட்டால் தேவையில்லாத சந்தேகம் வரும். அக்காவும் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டானா அவள் லவ்வுக்கு ஓகே சொல்லுவா, அது ஓகே தான். ஆனால் அதை விட இப்போதைக்கு படிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவா. அப்புறம் அவன் கூட பேச விடாத மாதிரி ஏதாவது பண்ணிட்டானா அவ்வளோதான் மேம். அதுக்காக தான் ப்ளீஸ் கொஞ்சம். அம்மா, நீ லவ் பண்ணுறத நான் எதுவுமே சொல்லலம்மா. நீ லவ் பண்ணு, அதுக்காக உனக்கு துரோகம் பண்ணி உன் அக்காட்ட போட்டு தர வேண்டாம் நினைக்காத. சீச்சி, லவ் ஒரு அழகான விஷயம். நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே, சரி தப்பு இல்லை. என்னங்கடி குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏமா நாத்தனாரே, ஏதாவது வேலைத்தனை பண்ணிட்டு இருக்காளா? இவன் 20,000 ரூபாய் காசு கேட்கறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத காரணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அகல்யா, என்கிட்ட போய் சொல்லாத. போய் சொன்னா நான் கண்டுபிடிச்சேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையே சொல்லு. ஏய் என்னடி நீ? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அவளுக்கு தான் காசு கட்டணும், இல்லைன்னா வெளியே நிப்பாட்டிடுவாங்க. ஆமா, கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸுக்கு என்ன வேலை? எப்படியும் செமஸ்டருக்கு தானே கட்டுவீங்க. அதுக்கு 20,000 ரூபாய் ஃபீஸ் எதுக்கு உனக்கு? அடியே, கவர்மெண்ட் காலேஜ்னாலும் ஃபீஸ் கட்டாமலே படிச்சிருவாங்களா? அவ ஒரு 3 செமஸ்டர் காசு கட்டாமலே வச்சுட்டா, சேர்த்து 20,000 ரூபாய் வந்துருச்சு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப பண்ணாத செஞ்சோ மாமா. என்ன மாமா, உங்க பொண்டாட்டி இப்படி கேள்வி கேட்டா நான் என்ன மாமா பண்ணுவேன்? அவளை என்ன எதுன்னு பாருங்க மாமா, இல்லைன்னா அவ்வளோதான். ஏம்மா, நீ காசு கேட்ட, நான் கொடுத்துட்டேன். அப்புறம் என் பொண்டாட்டி என்கிட்ட காரணம் கேட்டா. காரணத்தை உன் தங்கச்சிட்ட கேளுன்னு சொல்லிட்டேன். உங்க அக்கா தங்கச்சி நடுவுல என்ன எங்கேயாவது கொண்டு வந்து கொடுத்து விட்டுறாதீங்க ப்ளீஸ். புருஷன் பொண்டாட்டி சண்டைங்கிறது வேற, அக்கா தங்கச்சி சண்டைங்கிறது வேற. புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள எப்படி முன்னாள் நுழையக்கூடாதோ, அதே மாதிரி அக்கா தங்கச்சி சண்டைக்குள்ளேயும் முன்னாள் நுழையக்கூடாது. இருடா, இரு, இங்க ஒரு சண்டை போயிட்டு இருக்கு, அப்ப தூக்குறேன், இரு. என்னமோ சொல்றீங்க. சரி, நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். வேண்டாத வேலையை எதையும் செய்ய வேணான்னு தான் சொல்றேன். புரியுதா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது இல்லையா? இருந்தாலும் அக்கா சொல்றேன்னா அது 1000 காரணம் இருக்கும். புரியுதா? வாங்கிட்டு போ. எம்மா, ஒரு 20,000 ரூபாய் காசு வாங்குறதுக்குள்ள அப்படியே பெரிய பிரளயத்தையே உருவாக்கிடுவா. இவகிட்ட எப்படிதான் மாமா குடும்பம் நடத்துறீங்க? பேசாம டைவர்ஸ் வாங்குங்கன்னு சொல்றேனா இல்லையா? வந்துருங்க மாமா, என் கூட உங்களை நான் வச்சு நல்லா பாத்துக்கிறேன் மாமா. கண் கலங்காம பாத்துக்கிறேன். அண்ணா கேட்டியா? கண் கலங்காம.
பற்றி உனக்கு தெரியாதா? நான் ஏதாவது தேவையில்லாத செலவு பண்ணுவேனா? அதெல்லாம் பழைய அகல்யாடி, ஸ்கூலோட முடிஞ்சது. நான் அப்படி இல்லை, ஓகேவா? எல்லாமே நல்ல விஷயத்துக்கு தான், உனக்கு ஒரு நாள் புரியும். சரி, இப்போ காலேஜுக்கு டைம் ஆகுது, கிளம்பலாமா? திரும்ப திரும்ப கேள்வி கேட்பீங்களா என்ன? அம்மா குட்டி இரு வர சித்தி, சொல்லுக்கா. அதாவது காசு விஷயத்துக்காக யோசிக்கிறேன்னா நம்ம நல்லதுக்கு யூஸ் பண்ணுவோம், கெட்டதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த விதத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா இல்லையா? சரி, ஓகே, கிளம்பு, பார்த்து பத்திரமா போ. வாங்கிட்டு போ. மாமாவை அக்கௌண்ட்ல அனுப்ப சொன்ன, மாமா அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டேன், அப்படியே அனுப்பிட்டேன். என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன் அக்காவை வெயிட் பண்ண சொன்னேன். அப்படியே அனுப்பிட்டேன். சரி, பார்த்து பத்திரமா போ. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க. சரி ஸ்னேகா, பார்த்து பத்திரமா 2 பேரும் ஒன்னாவே போயிடுவீங்களா இல்லை வண்டியில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவா? இல்ல இல்ல, நாங்க பஸ்லயே போய்க்கிறோம். 1/2 hourக்கு மேல தான் ஸ்ட்ரைட் கிளாஸ் வைக்க போறேன். சரி, ஓகே, பை. கண்டிப்பா அம்மா கிட்ட கேட்டா காசு தர மாட்டாங்க. நான் உனக்கு எல்லாத்தையும் ஒரு நாள் புரிய வைக்கிறேன், ஓகேவா? சரி செல்லக்குட்டி, சித்தி போயிட்டு வரட்டுமா? சித்திக்கு ஒரு முத்தம் கொடுங்க. அதானே, அவளோட பாதி ரத்தமாவது உனக்கு ஓடாது. அப்படியே அவள மாதிரியே தான் பெத்து வச்சிருக்கா. தாயை போலதான் நம்ம செய்ய இருக்கோம். அதான். சரி மாம்சு, நாங்க வரோம். பட்டு, சித்தி போயிட்டு வரேன். ஈவினிங் வந்து கால் பண்றேன். வாங்க மேம், போலாம். எதுக்குடி இவ்ளோ கேள்வி கேக்குற? அவ என்ன தேவையில்லாத இதுக்கா யூஸ் பண்ண போறாளா என்ன? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. 1 ரூபா காசுனாலும் அதை ரொம்ப யோசிச்சு தான் செலவு பண்ணணும், புரியுதா? இந்த லட்சணத்துல இவன் போய் யூஎஸ்ல போய் வேலை வேற பார்த்துட்டு வந்திருக்கான். வெண்ண அதானே, நீ என்ன சொல்லி கொடுக்குறியோ அதை அவன் அப்படியே சொல்லுவான். சரி, இன்னைக்கு மாமாவுக்கு ஒரு பெரிய சின்ன வேலை இருக்கு, ஆஃபீஸ் விஷயமா தான். போய் அதை என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், ஓகேவா? சரி கேசவக்குட்டி, சமத்து பையனா சாப்பிட்டுக்கிட்டு அம்மாட்ட இருக்கணும். அப்ப சாயந்தரம் வந்துருவேன். சாயந்தரமா? சாயந்தரம் என்ன வேலை? வேலைனா வேலை தாண்டி, அது அப்படியே என்ன வேலை ஏது வேலை நோண்டி நோங்க எடுத்துட்டு இருப்பா. சரி, போயிட்டு வரட்டுமா? பார்த்து போயிட்டு வாங்க, பை. ம். கேசவக்குட்டி, நம்ம மம்மி சாப்பிடலாமா மம்மி? டாக்டர், என்ன ரொம்ப நேரமா எதுவுமே பேசவே மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு டாக்டர்? நீங்க சிரிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்கேன். ஏன்னா நேற்று நைட்டு பார்த்த காட்சி அப்படி. நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன். இன்னும் என் ஹஸ்பண்ட்டு கூட சொல்லலை. ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்போதுமே 28 டேஸ்லயே பீரியட்ஸ் ஆயிடுவேன். ஆனால் இப்போது 45 டேஸ் தள்ளி போயிடுச்சு. அந்த பதட்டத்தில் தான் நேற்று டெஸ்ட் பண்ணேன். பட் அதில் பாசிட்டிவ்னு வந்தது. சரி, அதை மட்டும் நம்பிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் உடனே உங்களை பார்க்க வந்தேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி. அது மட்டும் இல்லை, என்னோட கணவன் கூட சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு. பேபி இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்காக எனக்கு பேபி இல்லைன்னு நான் சொல்லலை. எனக்கு ஒரு 3 இயர்ஸாக வந்து என் ஹஸ்பண்ட் கூட நான் சேர்ந்து வாடலை. 3 இயர்ஸ் மட்டும் கிடையாது, 4 இயர்ஸாக தான். நான் வந்து நார்மலாக மேரேஜ் பண்ண ஒரு பொண்ணு கிடையாது, லவ் மேரேஜ் தான். வீட்டில் அக்செப்ட் பண்ணாமல் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தைய பற்றி எந்த பிளானுமே பண்ணலை. அப்புறம் லைஃப்பில் ஓரளவுக்கு எல்லோரும் முன்னேறதுக்கப்புறம் தான் குழந்தையெல்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி அன்எக்ஸ்பெக்டடாக கிடச்சது தான் இந்த குழந்தை. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற பதிலில் தான் இருக்குது, இது எனக்கு அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்டா இல்லை நான் அன்லக்கி கேலண்ட். எல்லா பொண்ணுங்களுக்குமே தாய்மை ஒரு வரம். எனக்கும் அது ஒரு வரமாக இருக்குமா? இல்லை அந்த டெஸ்ட் கார்டு பொய்யா? இல்லை நீங்கள் சொல்கிறது தான் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். செக் பண்ணிட்டீங்க, பட் ஸ்கேன் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கீங்க. அதுலேயே நினைக்கிறேன் நான் கன்சீவாக தான் இருக்கேன்னு. சொல்லுங்கள் டாக்டர். எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன். உண்மைதான், ஒவ்வொரு பொண்ணுக்கும் தாய்மை ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம், ஒரு வரம். அந்த விதத்தில் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் டேட் தள்ளி போன அந்த இதுலேயே நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் கன்சீவாக தான் இருக்கீங்கன்னு. நார்மலாக பீரியட்ஸ் ஆகிறவங்களுக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. இப்போது ஓப்பனாக சொல்லணுன்னா நீங்கள் கன்சீவாக தான் இருக்கீங்க. யுவர் ப்ரெக்னென்சி, நீங்கள் அம்மாவாக போகிறீங்க. மீண்டும் ஒரு ஜனனம் கொடு
ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போதுல இருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பயம் எல்லாமே எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா இப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். நம்ம ஆயிட்டேன், எனக்கு இது போதும். நான் தான் சொன்னேன்ல, நமக்கான ஒரு விஷயம் தள்ளி தள்ளி போகுதுன்னா அது நம்மளை விட்டு போயிருன்னு அர்த்தம் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் அது நம்ம கிட்ட வந்துடும், நம்மளோட தான் இருக்கும் பட்சத்தில். சரி, ஓகே, எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், கன்சீவாக இருக்கீங்க. அப்புறம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்கேன் வந்து இப்போ பண்ண வேணாம், குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் வரணும். அதுக்கு வந்து ஒரு 3 மந்த்தாவது ஆகணும். அப்போனா தான் வந்து ஸ்கேன் பண்ண முடியும். அப்போ வந்து ஹஸ்பண்டோட வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து எதுவும் பண்ண வேணாம், பட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வேறு என்ன, தண்ணி நிறையா குடிங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. மாதம் மாதம் வந்து செக்கப் வந்துடுங்க, ஓகேவா? ஓகே டாக்டர். அப்புறம் இப்போ செக் பண்ண ரிப்போர்ட் ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும், நான் நாளைக்கு வந்து என் புருஷனோட வந்து வாங்கிக்கிறேன். அவர் கையால் தான் இந்த ரிப்போர்ட்டை வாங்கணும். நீங்களாம் நினைக்கிற மாதிரி சாதாரணமான கப்பிள்ஸ் கிடையாது. நாங்கள் டாம் அண்ட் ஜெரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கப்பிள்ஸ் தான் நாங்கள். அதனால் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவரோட ரியாக்ஷனோட ரிப்போர்ட்டை வந்து வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் நான் வரேன் டாக்டர். ஓகே, நான் யார்கிட்ட எதுவும் சொல்லலை. பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, போயிட்டு வாங்க. ஓகே டாக்டர். பிரீத்தி, என்ன ஹாஸ்பிட்டல் சைடு? ஐயோ, நந்தினி, என்னடி எதுக்கு இப்படி கேவலமான ரியாக்ஷன் கொடுக்குற? இன்னும் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்திருக்க? நீ மட்டுமா வந்திருக்க? எங்க ராஜேஷனா? இன்னைக்கு காலையில வந்திருக்க? என்ன? ஒன்றும் ரெடி. எஸ்டர்டேல இருந்து ஒரே ஸ்டொமக் பெயினா, அதான் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் கிட்ட பார்த்துட்டு போகலான்னு. ஸ்டொமக் பெயினா? ஏண்டி ஸ்டொமக் பெயினுக்கு ஏன் பீரியட்ஸா? பீரியட்ஸுக்கு ஸ்டொமக் பெயினுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சம்மந்தம்? ஐயோ, அதெல்லாம் இல்லை. எனக்கு கல்யாணம் பண்ணிச்சுல ஒரு நாய், அந்த நாய் எனக்கு வேண்டாத ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு. வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு, இரிட்டேஷனாக இருந்துச்சு. நைட்லேருந்து நிம்மதியாக தூங்க முடியல. சரி, காலையிலே வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு போயிடலான்ட்டு காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி வந்தேன். பார்த்துட்டு செக் பண்ணிட்டு, டாக்டர் ஒரு பிரச்சனை இல்லை, ஃபுட் ஏதாவது ஒத்துக்காமல் இருந்திருக்கும், இனி வந்து ஃபுட்டு வந்து கரெக்டாக ப்ராப்பராக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இனி கிளம்புறேன், காலேஜுக்கு போகணும். பர்மிஷன் போட்டு தான் வந்திருக்கேன். இனி போய் இந்த பிரின்சிபல் என்னென்ன சொல்லுவாரோ. சரி, ஓகே, வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல, டேப்லெட்லாம் கரெக்டாக எடுத்துக்கோ, ஓகேவா? சரி, ஓகே, போ, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, டேப்லெட் மெடிக்கலுக்கு தான் போய் வாங்கிக்கிறேன். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். நீ என்ன யூனிஃபார்ம் இல்லாமல் எப்படி தெரியுற? அதுவா, நான் இப்போ தான் வந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போய் சைன் பண்ணிவிட்டு இப்போ உள்ள போகிற சர்ஜரி இருக்குது, அது 1 o'clock வரைக்கும் நடக்கும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். சரி, ஓகே, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பாய். சரி நந்தினி. மேம், என்ன ஏன் கிளாஸுக்கு போகாம இங்க உட்காந்துருக்கீங்க? சண்டை போட்டு பீரியட்லாம் வாங்கின மாதிரி இருந்தது, அப்படியே எப்படி உட்காந்துருக்கீங்க? சார் ப்ளீஸ், கால் ஸ்னேகா, இனிமேல் மேம் கூப்பிடாதீங்க சார். சரி, ஓகே ஸ்னேகா, ஏன் கிளாஸுக்கு போகாம இப்படி உட்காந்துருக்கீங்க? அங்க பசங்களா ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எங்க நம்ம அலை? என்னது பக்கத்துல பக்கத்துல என் அழகிய லைலாவோ பாத்தியமா? ஐயோ, இத பார்க்கணும், இத பார்க்க நான் உயிரோட இருக்கணுமா? என்ன பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க? இவங்க பக்கத்து பக்கத்துல நின்றாலே எனக்கு வயிறுலாம் பத்திட்டு வருமே. ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான் கிளாஸுக்கு பர்மிஷன் போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். மேம், என்ன ப்ராப்ளம்? நம்ம லைஃப்ல நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு தானே சார் ப்ராப்ளம் அவ்வளோ கொட்டி கிடக்கு. அதுக்கெல்லாம் கண்ணீர் மட்டும்தானே மொழியா இருக்கு. ஸ்னேகா, ப்ளீஸ் தயவு செஞ்சு அல்லாதீங்க. என்னது ஸ்னேகாவா? அப்ப என் அழகிய லைலாவை மேம்னு கூப்பிட்டு இருந்த வாத்தி இப்ப ஸ்னேகாங்கிறாரு. வாத்தி, என்னமோ நடக்குது வாத்தி. இல்லை சார், அழுகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் முடியல சார். சில ஞாபகங்கள் வந்து வந்து ரொம்ப அழுகதா சார் தோணுது. ஸ்னேகா, எதுக்காக நீங்க அழுகுறீங்க? உங்களுக்கும் பிரின்சிபலுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி எனக்குள்ள இருக்கு. ஆனா எந்த உரிமையில உங்ககிட்ட கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லுங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். தப்பு இல்லை, வெயிட் பண்றது இல்லை. மேம், வாத்தி, அழகிய லைலா. சார், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ நான் அழணும், அதுக்கு எனக்கு ஒரு தோல் வேணும். அதனால தான் உங்க தோல் மேலே சார்ந்துட்டேன். என்ன மன்னிக்கிறீங்க சார். உசுரே உசுரே அட நீதானடா, கனவா நனவா இங்க நின்னாயடா, காயோ ஆராதா நெஞ்சோ சேராதா, காணோ நிழலிப்போ நெச
வசமாகாதா வாழா வாழ்வே அடி நீதானம்மா சாகா வரம் போல வந்தாயம்மா பாவம் தீராதா சாபம் வீழாதா மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா. ஏய் ஹேமா, சொல்லுடி, என்ன பண்ணிட்டு இருக்க? மேல கிளாஸுக்கு வா, மேம் வந்துட்டாங்க. ரொம்ப நேரமா உனதை தேடிட்டு இருக்காங்க. நான் வரலடி, மனசு கொஞ்சம் சரியில்லை. நான் பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அங்க போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? என்ன மனசு சரியில்லை? அழுகிறேன்னு தெரியுது, ஃபேஸை பார்த்து பேசு. ஒன்றும் இல்லடி, நான் வரேன். ஏதாவது சொல்லி சமாளி. ஒரு half an hour நான் அழணும். ப்ளீஸ் என்ன விட்டு. காலேஜுக்கு பின்னாடி ஒரு பார்க் இருக்கு, அங்கதான் இருப்பேன். அடுத்த கவர் வந்துடுவேன். ஏய் ஹேமா, என்ன பிரச்சனை அவளுக்கு? அழுகிறா? ஒண்ணுமே புரியல. சரி, நம்ம கிளாஸுக்கு போலாம். ஆனா முட்டைக்கண்ணி, நீ வைக்கிற ட்விஸ்ட் இருக்கு பாத்தியா? உன்னை என்னதான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னதாண்டி உனக்கு சொல்லணும்? காலையில அப்படிதான் நான் வரல, நீ இன்னைக்கு தான் கடைசியா பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு போற. இப்ப என்னதான் சொல்லணும்? இப்ப எங்க தாண்டி இருக்க நீ? வந்துட்டேன் பார்க்குக்கு. என்ன அவசரம் உனக்கு? கொஞ்சம் பொறுமையாவே இரு, சரியா? பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்போ எல்லா விஷயத்திலயும் அவசரப்பட்டுக்கிட்டு சொல்றது தானே கூப்பிட்டுருக்கேன். சரியான அவசர கொடுக்கடா நீ. அடியே லூசு மாதிரி பண்ணாதடி. என்னதாண்டி சொல்ல வர்ற? எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப நான் பார்க்குக்கு வந்துட்டேன். நீ எங்க இருக்க? வந்தியா இல்லையா? காலேஜுக்கு பின்னாடி உள்ள பார்க்ல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ காலேஜுக்கு பார்க்குக்குள்ள வந்திருக்கியா இல்ல நீ காலேஜுக்குள்ள இருந்துட்டு நீ வம்பளுக்கணுங்காடி பண்ணிட்டு இருக்கியா? பிரீத்தி விளையாடாத, நான் வெளியே வேற போகணும். நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா வெளி என்ன வெளி எங்க வேணாம், என் கூடயே இருந்துக்கிறேன்னு சொல்லுவடா எருமை. அப்படிப்பட்ட விஷயம்டா. ஏண்டி உங்க அப்பா மண்டை போட்டானா? இங்க பாரு, கோவப்படுத்தாத. நான் இப்ப கோவப்படுற மூட்ல இல்ல. சோ நான் சொல்றத அமைதியா கேட்கணும், ஓகேவா? நீ எங்க நிக்கிறே நான் பார்த்துட்டேன். வெயிட் பண்ணு, நானே வரேன். யாரு யாரு? என்ன உனக்கு யாருன்னு தெரியல? என்ன உனக்கு யாருன்னு தெரியலையா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். வந்தீங்க, பேசுனீங்க, என்னமோ இனி யாருன்னு தெரியலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. யாரு நீங்க? என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? பார்த்தா காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது. என்ன? வாட்? வாழ்க்கையை நாசமாக்கணா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? சும்மா உங்க வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. என்ன? பாத்து போங்க பாட்டி, பாத்து போங்க. சரிம்மா, நீ பாத்து போ. சரிங்க பாட்டி. உன்ன மாதிரி ஆம்பளை பசங்க எல்லாம் நடிக்க தானடா செய்வீங்க. ராஸ்கல்யா வாழ்க்கைய ஒன்னால நண்டா போச்சு. ஐயோ, நான் உனக்கு அப்படி என்னடா பண்ணேன்? ஏன்டா அப்படி பண்ணுன? நீ நிம்மதியே போச்சுடா. ஏய், என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன என்ன நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க? என்ன பேசுறடா? நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரியல? உனக்கு எப்படி புரியும்? எல்லாமே ஏன் தப்புதான். நீ மட்டும் அன்னைக்கு வராம இருந்திருந்தீனா இன்னைக்கு என் வாழ்க்கை போயிருக்காது. ஐயோ. டேய் ராஜேஷ், நான் கமிங் பேசுறேன். மச்சான் ஒரு நிமிஷம் இருடா. ஏய், உனக்கு என்னமா பிரச்சனை? என்ன? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னமா? என்ன இந்த சண்டை போடுறான்? டேய் ராஜேஷ், ஏதாவது ப்ராப்ளமா? நடிக்காதடா, ராஸ்கல் நடிக்காத. நீ என்ன பண்ணி உனக்கு ஞாபகத்துல இல்ல. உனக்கு எப்படிடா ஞாபகத்துல இருக்கும்? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கை நாசமா போனதுக்கு காரணமே நீதான். ஏய், நிறுத்து. பொறுமைங்கிறது ஒரு அளவுக்கு தான். என்ன நான் என்ன பண்ணேன்? என்ன? டேய் என்னடா சண்டை? என்ன ஏதோ பொண்ணு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு? ராஜேஷ் எங்க இருக்க நீ? டேய் மச்சான், இங்க ஒரு பொண்ணு என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காடா. இங்க பிரீத்தி ஒர்க் பண்ற அந்த காலேஜுக்கு பின்னாடி தான் நிக்கிறேன். நீ வா. அப்படியா? இரு, நான் பக்கத்துல தான் இருக்கேன். உடனே வர. இரு. என்னமா? இல்ல என்னன்னு கேக்குறேன். உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க, எதுவும் பேச மாட்டேன்னா? உன் வாழ்க்கையை நான் என்ன கெடுத்தேன்? இல்ல நான் என்ன பண்ணேன்? நீ எனக்கு யாருன்னே தெரியாது. உன் இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். வந்துட்டு நீ பாட்டுல பேசிட்டு இருக்க. என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். வெக்கமா இல்ல இப்படி சொல்றதுக்கு? இங்க பாருடா, என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஐயோ, நீ ஒருத்த பண்ண தப்புனாலதான் இன்னைக்கு என்னால நிம்மதியா படிக்க கூட முடியல. ஏய், சும்மா ஏதாவது பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன வாய் திறந்து பேச மாட்டேங்கிறோம்? பொண்ணா போச்சுன்னு பொறுமையா போயிட்டு இருக்கேன். இல்லன்னா ஓங்கி ஒப்பிருப்பேன்.
இதே உன் இடத்துல ஒரு ஆம்பளை இருந்துதான் வச்சுக்கோ, இன்னைக்கு அவனுக்கு மூஞ்சி போடல பேர்ந்துருக்கும். என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? என்ன நான் பண்ணேன்? உனக்கு இன்னைக்குதான் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்பதான் வந்து அப்படி என்னமோ உன் வாழ்க்கையை நான் கெடுத்த மாதிரியே பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத என்ன? ஏன்டா பேச மாட்டேன்? நீ பேசுவ. என்ன தப்பல என் மேல தானே? ஐயோ, நான் அன்னைக்கு அந்த பார்ட்டிக்கு வந்திருக்க கூடாது, குடிச்சிருக்க கூடாது. நீ உண்மை சொல்லு. நீ டிஜே பார்ட்டிக்கு வரல, வந்துட்டு என் கூட நீ டான்ஸ் ஆடல. உண்மை சொல்லு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. டான்ஸ் ஆடுனதோட விட்டுருந்தா பரவாயில்லையேடா. என் வாழ்க்கையை கெடுத்துட்டியேடா. ஏய், நில்லு நில்லு, புரியல. உன் வாழ்க்கைய நான் கெடுத்தனா? என்ன என்னங்கிறேன்? இங்க பாரு, அவ்வளவுதான் உனக்கு. நான் டிஜே வந்ததுல உண்மைதான், ஆனா இந்த மாதிரிலாம் தேவையில்லாம மேல பழி போட்டது அவ்வளவுதான். பாத்துக்கோ, மரியாதை கெட்டு உனக்கு. டேய், என்னடா? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப பெரிய யோகி மடம் மாதிரி பேசுறியா? போய் சொன்ன அவ்வளவுதான் உனக்கு. தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணவே இல்லைன்னு சொல்லு. ஆமா, ஆம்பளை பிள்ளைக்கு புத்தியே இதுதான். தப்பு பூரா பண்ணிட்டு பொண்ணுங்க எந்த தப்புமே பண்ணாம அவங்க மேல பழைய தூக்கி போடுறது. நான் என்னடா தப்பு பண்ணேன்? என் வாழ்க்கையே போச்சு, எல்லாமே உன்னாலதான். நான் இப்ப என்ன பண்ணுவேன்? உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நேரம் இல்லடி, தள்ளி என்கிட்ட.